பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, ஒரு வழியாக அடியே கொள்ளச்சி சீரீஸோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. நீங்களாம் ஷாக் ஆகிறது எனக்கு தெரியுது. என்ன ஃபைனல் பார்ட்டா? அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஷாக் ஆகிறது எனக்கு புரியுது. சாரி மச்சி, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு கண்டென்ட் கிடைக்கலடா, சாரிடா. நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு நியூவான ஒரு ஜிகோக்கோட எஃப்எஃபோட சூன் நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகேவா? ஓகேடா. ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதோட வந்துட்டுருக்காங்க க்யூட்டான, அவ்வளோ அழகான ஒரு குட்டி ஃபேமிலி அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க. அங்கே இருந்த எல்லாருமே ஜெமினி ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க 4 பேருமே அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ கீழே வந்து நின்றுட்டேன் மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போது அவங்களும் பா எவ்வளோ அழகாக இருக்காங்க, ஏன் கண்ணே போட்டுரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் ஜமன் என்ன பண்ணிகிட்ருக்க பாரு, எல்லோரும் வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வா வா சீக்கிரம் வா, கேக் கட் பண்ணலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, இன்றைக்கி தான் ஜெமினோட பேபிஸோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதனால் எல்லாருமே அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போது அந்த கேக் கட்டிங்கும் அவ்வளோ அழகாக முடியுது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. இப்போது ஜிமின் உங்ககிட்ட நின்றுட்டு அவ்வளோ ஹாப்பியாக சிரித்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காரு. இப்போது சடனாக எல்லா லைட்ஸும் அப்படியே ஆஃப் ஆகுது. ஜிமின் அப்படி சுற்றி முற்றியும் பார்த்துட்டு ஒயன் என்ன திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட் ஆன் ஆகுது. கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஸ்டேஜில் நம்ம ஜங்குக்கு தான் நின்றுட்டுருக்காரு. அவரை சுற்றியும் அவ்வளோ ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் நின்றுட்டுருக்காரு நம்ம ஜங்குக். அந்த லைட் செட்டிங்கும் ஜங்குக் ஒரு பிளாக் கலர் கோட்டுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. கையில் மைக்கோட நின்றுட்டுருக்காரு. ஜிமின் எதுவுமே புரியாமல் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. என்னடா அப்படி பார்க்குற? குலச்சி, நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். நீ என் லைஃப்பில் கிடைச்சத அவ்வளோ பெரிய பொக்கிஷமே என் கையில் கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உன் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கேன். நான் என்றைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது. உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொன்னால் அதுக்கு பத்தவே பத்தாது. நான் உனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன். அது எதையுமே நீ கொஞ்சம் கூட அதை நீ ஒரு இதாகவே எடுத்துக்காம என் கூட இருக்கும்போது நீ அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க. அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ அண்ட் லவ் யூ. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லைஃப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் கொள்ளச்சிக்கோட இந்த ஜென்மம்னு இல்லை, எனக்கு இன்னும் நிறையா ஜென்மம், இன்னும் எத்தனை ஜென்மம் நான் பிறந்தாலுமே சரி உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் என்னை பற்றி சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்லாம் இல்லை. என்னை பற்றி எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நான் ஃபஸ்ட்டு யாருக்குமே அடங்க மாட்டேன். இவ்வளோ என் அப்பாவை கூட நான் அப்பான்னு கூப்பிட்டது கிடையாது. அவன் இவன் வாயா போயான்னு தான் கூப்பிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் எதை பற்றியுமே கவலைப்பட்டதும் கிடையாது. எதுக்காகவும் நான் ரொம்ப யோசித்ததும் கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக சுற்றிட்டுருக்கேன் ஒரு பையன். யாருக்கும் அடங்க மாட்டேன். கோவம் வந்தால் போட்டு அடிப்பேன். எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டேன், அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யாருன்னே பார்ப்பேன். அப்போல்லாம் யோசிப்பேன், என்னெல்லாம் எவன் லவ் பண்ணுவான், எனக்கெல்லாம் யாருமே பொண்ணு கூட தரமாட்டாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். சுற்றிக்கிட்டு ரவுடி மாதிரி அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இப்படி தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம்தான் தோ அங்கே நிற்கிறானே, அவன் என் லைஃப்பில் வந்தான். அவன் வந்ததுக்கப்புறம் என் லைஃப் அப்படியே மாற்றிட்டான், எல்லாத்தையும் மாற்றிட்டான். அவனை பார்த்ததுக்கப்புறம் நான் இது வரைக்கும் எதுக்காகவும் நான் அழுததே கிடையாது.
எதுக்காகவும் நான் ஃபீல் பண்ணதும் கிடைக்காது. நான் எதையும் மிஸ் பண்ணிட மாட்டேனா அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அவனை நான் பார்த்ததுக்கப்புறம் இவனை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. இவன் லைஃப்பில் இல்லாமல் போனால் நான் இல்லவே இல்லை அப்படின்ற அளவுக்கு என்னை யோசிக்க வச்சவன் அவன் மட்டும்தான். என்னை அப்படியே மாற்றிட்டான். என்னை அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டான். என் லைஃப்பையே அப்படியே திருப்பி போட்ட ஒரு ஏஞ்சல் அவன். அவனெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. என் லவ்வில் அவ்வளோ பிரச்சனை. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். ஏன்னா எனக்கு அவ்வளோ கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவன் மேலே அவ்வளோ லவ் இருக்குது. அவனுக்கு ஏதாச்சும்னா நான் தாங்க மாட்டேன். அவனை யாராச்சும் காயப்படுத்தினாலும் நான் அதை தாங்க மாட்டேன். அதுதான் நான் பண்ண ஒரு முட்டாள்தனத்தால் அவனை விட்டேன்னா 2 இயர்ஸாக பிரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாவம், என்னை லவ் பண்ணதுக்காக அவனும் கஷ்டப்பட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டான். எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான். நான் பண்ணுற ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டான். சத்தியமாக தெரில, வேற எவனாவது இருந்தா சார் தான் போடான்ட்டு தூக்கி போட்டு போயிருப்பான். ஆனால் என் கொலைச்சி என்னை விட்டு போகாமல் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல. அதனால் அவனை விட்டுடலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் நான் விட்டுடலான்னு முடிவு பண்ணாலும் என் மனசு கேட்கல. அவனை பார்த்த செகண்ட் அவனை போய் ஹக் பண்ணிக்கோடா, அவனை விட்டுறாதடா, அவன் உனக்கானவன், அவன் உனக்கு மட்டுமே சொந்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவன்கிட்ட போனேன். அவனை காயப்படுத்தினேன், அவனை கஷ்டப்படுத்தினேன். அவன் மறுபடியும் எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நாளாக அவனை நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அவனுக்காக நான் எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன். என்னை நானே மொத்தமாக மாற்றிக்கிட்டேன். இப்போது அவனுக்கு பிடிச்ச ஒரு உருவமாக வந்து நின்றுட்டுருக்கேன். நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக ஒரு 2 ஏஞ்சலை பெற்று கொடுத்தான். அவன் எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான். இப்போ கூட நான் திருந்திட்டேனா ஃபுல்லாக திருந்து கிடையாது. ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு கோவம் வந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக நான் அவகிட்ட மட்டும்தான் காமிப்பேன். அப்படி கத்துவேன், அப்படி கோவப்படுவேன். அவன் எனக்கு ஹக் பண்ணி, ஒன்றும் இல்லை சங்குக்கா, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை கம்ஃபர்ட் பண்ணுவான். நான் இப்போ வரைக்குமே அப்படி தான் நடந்துகிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே என் குளிச்சு நான் கஷ்டப்படுத்திட்டு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இது எல்லாத்தையும் அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே ஜிமினை மட்டுமே பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. ஜிமின் அப்படியே அழுதுகிட்டே ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்ன பேசுறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாமல் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட. இப்போ ஜங்குக் அப்படியே ஜிமினை பார்த்து, சாரிடா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, இப்போ வரைக்குமே நான் உனக்கு கஷ்டம் மட்டும் கொடுத்துட்ருக்கேன்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே சாரி ஜிமன், சாரி குலஜி. ஜங்குக்கு என்ன பேசிகிட்ருக்க, எதுக்கு சாரி சொல்லிகிட்ருக்க? ஜங்குக் நீ என் உயிர் ஜங்குக், நான் உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா என்ன? அது மட்டும் இல்லாமல் நான் இதெல்லாம் பிடிச்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக் நீ இப்போ ஒன்று சொன்னல, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு மட்டும்தான் இருக்கேன்னு. எனக்கு அது எதுவுமே தெரியல ஜங்குக். எனக்கு உன் லவ் மட்டும்தான் தெரியுது. என்கிட்ட நீ சண்டை போடுவ, கத்துவ, அடுத்த 10 நிமிஷம் நீ என்ன பண்ணுவ? அடுத்த 10 நிமிஷத்தில் நீ என்ன பண்ணுவ ஜங்குக்? குலச்சி சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டேன். என் பின்னாடியே சுற்றி வருவல்ல, இதெல்லாத்தையும் நான் லவ்வாக மட்டும்தான் ஜங்குக் பார்க்குறேன். எனக்கு இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இப்படியெல்லாம் சொல்லாத ஜங்குக். இல்லைடா, இல்லை, இதே வேறு யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் என்னை விட்டு போயிருப்பாங்க. என்னன்னா அந்தளவுக்கு கஷ்டம் மட்டுமே கொடுத்துட்ருக்கேன்.
லவ் கொடுக்குறேன், ஆனால் அதை விட டபுள் மடங்கா கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கேன். அப்போ தான் என் மச்சான் என்ன சொன்னான், என்னடா நீ எப்போ பார்த்தாலும் ஜிம்மன் கிட்ட அப்படி கத்திட்டு இருக்க, அவன் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள் உன்னை விட்டு போயிட்டானே என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மச்சான் தயன் கேட்டான். எனக்கு எனக்கு அப்போ அவன்கிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் ஜிம்மன் இப்போ சொல்கிறேன், நீ மட்டும் என்னை விட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஜிம்மன். இப்படி தான் லூசு மாதிரி அழுதுட்ருப்பேன் போல். அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஜிம்மன். ஜிம்மன் என்னை விட்டு போயிட மாட்டேன்ல? ஏன்னா நான் இப்படி தான், நான் மாறவே மாட்டேன் ஜிம்மன். என்னால் என்னை மாற்றிக்கவும் முடியாது. ஏன்னா என்னோடய கேரக்டரே இதுதான். உனக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் என்னால் மாற்ற முடியலண்ணா. ஏன்னா அது என் பிளட்லேயே ஊறிடுச்சு போல். கோவத்தை யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த கோவத்தை எல்லாத்தையும் நான் உன்கிட்ட வந்து காமிப்பேன். ஆனால் நீ அதை எல்லாத்தையும் ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைலோட அக்செப்ட் பண்ணிப்பல்ல. சக்குக்கா ஏன் இப்படி பேசிகிட்ருக்க? ப்ளீஸ்டா என்கிட்ட இப்படி பேசாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். நான் ஏன் உன்னை விட்டு போக போகிறேன்? எனக்கு இது எதுவுமே கஷ்டமாகவே தெரியல. எனக்கு இது எல்லாமே லவ்வாக மட்டும்தான் தெரியுது. இதை பாரு, நான் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன், சரியா? நீ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இப்படியெல்லாம் எதோ பேசிகிட்டு இருக்காத. நான் ஏன் உன்னை விட்டு போகணும்? இதெல்லாத்தையும் தெரிஞ்சு தானே நான் உன்னை லவ் பண்ணேன். நீ தான் வேணும்னு சொல்லிட்டு என் வீட்டில் சண்டை போட்டு நான் உன் கையை பிடிச்சேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஜங்குக்கா உன்னை விட்டு போகணும்? உன் கேரக்டரை பற்றி எல்லாம் தெரிஞ்சு எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே அந்த கேரக்டர் மட்டும்தான். உனக்கு தெரியுமா, நான் லவ் பண்ண ஜங்குக் அவன் மட்டும்தான். நான் அப்படிப்பட்ட கேரக்டரை ஜங்குக்கு தான் நான் லவ் பண்ணேன். எப்பயும் ரூடாக, ரொம்ப போல்டாக, யாருக்கிட்டையும் பயப்படாமல் ரொம்ப போல்டாக பேசுகிற ஜங்குக். ஆனால் எனக்கு ஒன்று தெரியுமா, அவன் எல்லாத்துக்கிட்டேயும் சண்டை போடுவான், எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப போல்டாக பேசுவான். ஆனால் அவன் என் கண்ணை மட்டும் பார்த்து பேச மாட்டான். என் கண்ணை பார்த்து அவனுக்கு பேச்சே வராது. ஆமாம் தானே? அது இப்போ வரைக்கும் என் கண்ணை பார்த்தான்னா அவனுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் அது எல்லாமே அப்படியே போயிடும். எனக்கு அது நல்லாவே தெரியும். என் ஜங்குக்கு பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த ஜங்குக்கு தான் லவ் பண்ணேன். இந்த ஜங்குக்கு மட்டும்தான் லவ் பண்ணிட்டும் இருக்கேன். போதுமா? ஐ லவ் யூ ஜங்குக்கா. நீ இப்போ நல்ல எப்போ வேணாலும் என்கிட்ட சண்டை போடலாம். ஆனால் சாரி கேட்குறது நீயா மட்டும்தான் இருப்ப. என் பின்னாடியே குட்டி போட்டு பூனை குட்டி மாதிரி சாரி. நீ சொல்ல, இப்படி ஒரு பையனா யாருக்காச்சும் விட்டுட்டு போகணும்னு தோணுமா என்ன? எனக்கு தோணவே தோணாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் உன்னை விட்டு போகணும்? நமக்குன்னு 2 பேபிஸ், நீ இருக்கா, இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி. நான் ஏன் உன்னை விட்டு போக போகிறேன்? இதை பாரு ஜங்கு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எப்பயுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அரடையா ஐஸ் ஃபுல்லாக டிஎஸோட ஜங்குக்கை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. ஜங்குக் ஒரு குட்டி ஸ்மைலோட, ஜிம்மன் இதை பாரு, இதுதான் லாஸ்ட். இதுக்கு மேலே நான் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன்டா. லவ்வை மட்டுமே கொடுப்பேன். இதுக்கு மேலே உனக்கு நான் பெயின் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம பேபி பொறுக்கும்போது நான் பார்த்தேன், நீ அவ்வளோ கஷ்டப்பட்ட. அப்படி கதறின என் கையை பிடிச்சிக்கிட்டு. என்னால் அதை சீரியஸாக என்னால் இப்போ கூட என்னால் யோசித்து பார்க்கவே முடியல, தெரியுமா? அதை முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே உனக்கு நான் பெயின் கொடுக்கக்கூடாது, லவ் மட்டுமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம லைஃப்பை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இதை அக்செப்ட் பண்ணிப்பியா ஜிம்மன்? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக நீல் டவுன் பண்ணி ரிங் எடுத்து நீட்டிகிட்ருக்காரு
ஜிமின் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜங்கு கிட்ட வந்து, ஜங்குக்கா ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹேண்டை நீட்டு அப்படிங்கிறாரு. ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஸ்மைலோட அப்படியே ஹேண்டை நீட்டுறாரு. அவ்வளோ அழகா ஜங்குக் அப்படியே ரிங்கை போட்டு விட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு ஜிம்னோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ குலச்சி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்மினுமே அவ்வளோ க்யூட்டாக பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ அழகாக பார்த்துட்டே இருக்காங்க. ஐஸ் டு ஐ பார்த்துட்டே இருக்காங்க. இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே, உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கராவில் கரைந்திட. ஜிமன் அப்படியே ஜங்குக்கா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு, ஐ லவ் யூ ஜங்குக்கா, இப்படியெல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹெட்டை மட்டும் தூக்கி அப்படியே ஜங்குக்கை பார்த்து அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட. ஜங்குக் அப்படியே அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட, இல்லைடா அவன்கிட்ட சாரி சொல்லியே தீரணும், ஏன்னா நான் அவ்வளோக்கு கஷ்டப்படுத்துகிறேன் இல்லை, ஜங்குக்கா இப்படி பேசாதன்னு சொல்கிறல்ல, என்னை நீ கஷ்டம்லாம் படுத்தலடா, இதுவும் ஒரு லவ் தான், புரியுதா உனக்கு? இதுவும் ஒரு லவ் தான். நீ என்கிட்ட கூப்பிடாமல் வேற யார்கிட்ட கூப்பிட போகிற? சொல்ல, அவன்கிட்ட பிடிச்சதே எனக்கு அது மட்டும்தான், அதையும் எனக்காக நீ மாற்றிக்காத சரியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக் கிட்ட கேட்குறாரு. ஜங்குக் ஒரு குட்டி ஸ்மைலோட ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட, அவ்வளோ ஹாப்பி டீயர்ஸோட, ஒரு குட்டி ஸ்மைலோட அவ்வளோ அழகா ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் அவ்வளோ அழகா ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணிட்டு அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அவ்வளோ அழகா அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த கிஸ்ஸை அவ்வளோ அழகாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்படியே தான் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே போகுது. இப்போது அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காரு. ஜிமன் ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஐ டு ஐ பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக் அப்படியே ஜிமனோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. அவ்வளோ ஹாப்பியோட அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட குட்டி பேபிஸ் ரெண்டுமே உங்ககிட்ட தான் இருக்காங்க. உங்ககிட்ட அப்படியே டோன் பண்ணி ஜங்குக்கோட பையன்தான், வயன் இந்த வயன் சொல்கிறா, என்ன வேணும் உனக்கு? மம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்களா? நீ தானே கேட்ட. மம்மாவோட மேரேஜ் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அதான் உங்கள் அப்பா நீங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டுருக்காரு. உங்கள் அம்மாவுக்கு இப்போ மறுபடியும் மேரேஜ் நடக்க போகுது, பார்த்துட்டல்ல, இப்போ சந்தோஷமா? என்ன மறுபடியும் அம்மாவுக்கு மேரேஜா? ஆமாம் மறுபடியும் தான், பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. சுகாவோட ஹேண்டில் சுகாவோட பேபி அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக சுகா கிட்டே பேசிக்கிட்டு விளாண்டுட்டு அவ்வளோ ஹாப்பியாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே டோன் பண்ணி சுகாவை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறீங்க. என்னடி பொண்டாட்டி, என்ன உனக்கும் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டா? எனக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, நீ பேசாமல் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கீங்க. இப்படி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. இப்படியே தான் அவ்வளோ அழகாக டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது 2 பேருமே அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு, சரி நான் கீழே பாப்பா கிட்டே போகிறேன். என்னை விட்டு எங்கே போகிறேன்? இப்போ தான் நான் சொன்னேன் நம்ம லைஃப்பை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. ஓ
ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போது அங்கே கீழே 2 பேபி உட்காந்துருக்காங்கல்ல, அந்த 2 குட்டி ஏஞ்சல்ஸை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக கேட்குறாரு. டேய், அவங்க 2 பேரும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அந்த ஸ்டேஜ்லேயே விழுந்துடுறாரு. அங்கே இருந்த எல்லாத்துக்குமே அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஜங்குக் ஜிமினை அப்படியே அவருடைய தர்ஸில் படுக்க வச்சுக்கிட்டு, ஜிமன் ஜிமன் என்னாச்சு ஜிமன்? ஜிமன் எந்திரிடா, குலைச்சி பயமாக இருக்கு, எந்திரிடா, இப்போ தானே சொன்னேன் என்னை விட்டு போக மாட்டேன்னு. என்னடா ஆச்சு உனக்கு? அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு அவனுக்கு? டே தயம், மச்சான் மச்சான் தயம், என்னடா ஆச்சு அவனுக்கு? டே எதுவும் இருக்காது, இந்த தண்ணி ஃபஸ்ட்டு அவனுக்கு அவன் ஃபேஸில் தெளிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வாட்டர் கிளாஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் கிட்ட கொடுக்குறாரு. ஜங்குக் அந்த வாட்டர் அப்படியே தெளிச்சு விடுறாரு. இப்போது ஜிமின் ரொம்ப ஸ்லோவாக ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜங்குக்குமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு, குளிச்சு உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சுடா அவனுக்கு? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையெல்லாம் அப்படியே அவ்வளோக்கு ஷிவர் ஆகுது. ஜங்குக்கா எனக்கு ஒன்றும் இல்லை. என்னடா ஒன்றும் இல்லைன்ற, மயக்கெல்லாம் போட்டு விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப பதறிட்டுருக்காரு. அதுக்கு மேலே நீங்கள் கத்தி அலற அடிச்சிட்ருக்கீங்க. ஜிமன் ஜிமனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஜிமன் ஷுகா ஷுகா டாக்டருக்கு கால் பண்ணேன். ஒன்றும் இல்லடி, நீ ஏன்டி இப்படி பதற? இன்னும் பேசிகிட்டு இருக்க. ஜிமன் ஜிமன் ஜங்குக் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜிமன் வயன் எனக்கு ஒன்றும் இல்லடி, நல்லா தான் இருக்கேன். என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு மாதிரி தலை சுற்றி விழுந்துட்டான், அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தாண்டி இருக்கேன். ஜங்குக் நீ ஃபஸ்ட்டு கார் எடு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டாக்டருக்கு கேட்டிருக்கேன், டாக்டரே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பதறிட்டுருக்கீங்க. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கோட வீட்டை தான் காமிக்கிறோம். அந்த ஹாலில் மொத்த ஃபேமிலியுமே நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் அந்த சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. அதுவும் ஜிம்மனோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஜிம்மன் ஜங்குக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. அவருடைய ஹெட்டை கொண்டு வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் சாய்ச்சு அப்படியே கண்ணை மூடி படுக்கிறாரு. இது ஜங்குக் பார்த்துட்டு, குலஜி என்னாச்சுடா, மறுபடியும் எதாவது மயக்கம் வருதா என்ன? என்னாச்சுடா, இப்படி பண்ணாதடா, பயமாக இருக்குடா எனக்கு. ஜங்குக் ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டி என்ன ஆண்டி பண்ணுறீங்க, செக் பண்ணுறீங்களா இல்லையா? ஜிம்மனுக்கு என்னாச்சு? ஜிம்மன் இப்படியெல்லாம் பண்ணாதடா, பயமாக இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மன் ஜங்குக்கா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கேன், அவ்வளோதான், நான் நார்மலாக தான் இருக்கேன். ஆண்டி என்ன ஆண்டி பண்ணுறீங்க, ஆண்டி செக் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை செக் பண்ண விடவே மாட்டேங்கிறாரு. ஜங்குக் ரொம்ப பயந்துட்டாரு. இப்போ ஷுகா தான், டேய் இருடா, செக் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, நீ பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருந்தா அவங்களால செக் பண்ண முடியாதுல்ல, செக் பண்ணிட்டுடா, இருடா. என்னடா இவன் பாடுறா என்ன பண்ணிருக்கான்னு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போகிற மாதிரி இருக்கு. ஆண்டி என்னாச்சு ஆண்டி, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அழுதுகிட்டே இருக்காரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், ஜானு என்னடி ஆச்சு, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன், செக் பண்ணிகிட்டு இருக்கான்ல. ஜங்குக் நீ ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து அவன் ரூமில் படுக்க வை, நான் செக் பண்ணிட்டு உனக்கு அப்புறமேட்டு என்னன்னு சொல்கிறேன். இல்லை நான் இவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. சரி அப்போ கொஞ்ச நேரம் கம்முனாரு, நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது செக் பண்ணி முடிச்சிட்டேன், ஒன்றும் இல்லை, பயப்பட ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். என்னாட்டி சொல்கிறீங்க, நல்லா இருக்காங்கிறீங்க, அவன் எப்படி மயக்கம் போட்டு விழுந்தான், இப்போ பாருங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறான், என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்டுகிட்டே இருக்காரு.
இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஹே என்னடி சொல்கிற, அவன் பாரு எப்படி இருக்கான்னு, வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? ஏய் பயப்படலாம் ஒன்றும் கிடையாது. சொல்லப்போனால் குட் நியூஸ் தான். என்ன குட் நியூஸா? என்னாண்டி சொல்கிறீங்க? என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்டுட்ருக்காரு. ஜங்குக் நீ அப்பா ஆக போகிற, அவன் அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்தான், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா இருக்கான், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லி அப்படியே அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் ஜிமின் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் படுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ சடனாக எந்திரிச்சிட்டு அப்படியே டவுன் பண்ணி ஜங்குக்கை பார்த்து முறைச்சி உட்காந்துட்ருக்காரு. அவ்வளோ கோவத்தோடு உட்காந்துட்ருக்காரு. மொத்த ஃபேமிலியுமே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை பாரு ஜிமின், இதுக்கு மேலே நீ அதிகம் எந்த வேலையும் செய்யக்கூடாது, சரியா? நல்லா ரெஸ்ட் எடு, ஓகே? நல்லா சாப்பிடு. ஜங்குக் பார்த்துக்கோடா, நல்லா பத்திரமா பார்த்துக்கோ அவனை. அவன் கொஞ்சம் வீக்காக இருக்கான், சரியா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிளம்பி போயிடுறாங்க. மொத்த ஃபேமிலியோட ஃபோக்கஸுமே ஜங்குக் மேலே தான் இருக்குது. ஜங்குக் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே ஜிமின் சைட் டவுன் பண்ணுறாரு. ஜிமின் கொலை வெறியில் பார்த்துட்ருக்காரு. கொல்லச்சி போய மூடுன்னு சொல்லிட்டான். என்னடா பண்ணி வச்சுருக்க? என்னடா அது? எனக்கு எனக்கே தெரியாதுடா, இது எப்படி? எனக்கு தெரியலடா. என்ன தெரியலையாடா உனக்கு? நான் தான் அன்றைக்கி வேணான்னு சொன்னனா இல்லையா ஜங்குக்? அதுக்கப்புறம் எனக்கு டேப்லெட் வாங்கிட்டு கொடுத்தியா? இல்லை டே, அன்னைக்கு சேஃப்டிக்கு யூஸ் பண்ண தீந்துருச்சு, அதனால தான் எனக்கு வேறு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் பட்டுக்கு எதுவும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டேப்லெட் நானும் மறந்துட்டேன்டா. நீ அதை ஞாபகப்படுத்த வேண்டாம். என்கிட்ட கற்றுனா நான் என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறதா? டே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா சினிமா டைலாக்கா விட்டேன். இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உன் கூட நல்லா வச்சு பார்த்துப்பேன், இதுக்கு மேலே உன்னை எந்த ஒரு கஷ்டமும் படுத்த மாட்டேன், நமக்கு பேபிஸ் 2 பேபிஸ் போதும்னு சொன்னேன். இப்போ என்னடா பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரியே ஜிமின் அப்படியே ஜங்குக்கை மட்டுமே பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ மொத்த ஃபேமிலியோட ஃபோக்கஸுமே ஜங்குக் மேலே தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் சினிமா டைலாக்காக பேசியிருப்பார் ஜங்குக். இப்போது இப்படி நடந்த உடனே என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் மொத்த ஃபேமிலியோட ஃபோக்கஸுமே ஜங்குக் மேலே தான் இருக்குது. இப்போ தான் ஜங்குக் ரியாலிட்டியே பண்ணுறாரு. இப்போ அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஐயோ நம்மள ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது அந்த 2 குட்டி ஏஞ்சல்ஸும் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, டேடா மம்மாவுக்கு என்னாச்சு? மம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா செல்லக்குட்டீஸ், மாமா ரொம்ப நல்லா இருக்காங்க, போதுமா? அப்படி ஏன் டாக்டர் அப்படி சொல்லிட்டு போனாங்க? என்னாச்சு மம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக 2 பேருமே கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்து முறைச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவ்வளோ அழகா அந்த 2 பேர்த்தோட ஹேண்டையும் பிடிச்சிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஆமாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட என்ன கேட்டீங்க 2 பேரும்? எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் விளாட்றதுக்கு ஒரு பேபி, குட்டி பேபி வேணும்னு கேட்டிங்கள்ல. ஸோ அதான் இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் கூட விளாட ஒரு குட்டி பேபி வர போகிறாங்க, ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு ஜங்குக். இப்போ சுகாவோட பேபி, என்ன சொல்கிறீங்க? குட்டி பேபியா? நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆனால் டேடா கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்கா. இப்போது நீங்கள் ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டில் கையை வச்சுட்டு அப்படியே சுகர் டவுன் பண்ணி பார்க்குறீங்க. சுகர் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வீட்டுக்கு இன்னொரு குட்டி பேபி வர போகிறாங்க, ஹாப்பியா? டேடா என்ன சொல்கிறீங்க? குட்டி பேபியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போது ஜிமின் கிட்டே போகிறாங்க 2 பேருமே. இப்போ தான் ஜிமின் அப்படியே அவ்வளோ கோவத்தோடு உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜங்குக் இப்படி சொன்ன உடனே இன்னும் கோவம் அதிகமாகுது அவருக்கு. இப்போது 2 குட்டி பேபியும் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, மாமா நம்ம வீட்டுக்கு குட்டி பேபி வர போகிறாங்களா? எப்போ வருவாங்க? எவ்வளோ நாள் ஆகும்? சீக்கிரமாக வந்துடுவாங்களா? மாமா
ப்ளீஸ்மா சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காங்க. இப்போ தான் ஜங்குக் ரியாலிட்டிக்கே வராரு. ஐயோ தப்பான டைமிங்கில் ஒரேடியாடா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஜமீன் அவ்வளோ கோவத்தோட ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஏ சாரிடா. சாரியா? சாரியா? என்னடா அதெல்லாம்? ஏய் சாரிடா. ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லிட்டேன். சாரி சாரி என்ன என் செல்லக்குட்டி இல்லை, சாரி சாரி அப்படிங்கிறாரு. ஆமாண்டா, குட்டி பேபி வர போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசிட்டுருங்க, ஒருத்தரை கவனிக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் கவனிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருக்காரு. பக்கத்தில் இருந்த அந்த பில்லோவை எடுத்துகிட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருக்காரு. ஜங்குக் டே போதுண்டா, எக்குலச்சி போதுண்டா, வலிக்குதுடா, வலிக்கட்டும். என்னடா அதெல்லாம்? என்ன பண்ணி வச்சுருக்க? நான் கூட கொஞ்ச நேரத்தில் நீ சொன்ன டைலாக்கெல்லாம் நம்பிட்டேனேடா. இதுக்கு மேலே நம்ம ஜங்குக்கு நம்ம நல்லா பார்த்துப்பா, என்கிட்ட சண்டை போட மாட்டான் அப்படி இப்படின்னு நினச்சினேடா. என்னடா அது? நானா வேணும்னா பண்ண எனக்கே தெரியாத நடந்துச்சுடா. டேய் என் சொல்லக்குட்டி இல்லை. அம்மா என்னம்மா பண்ணுற? அம்மா என்னை காப்பாற்றுமா. ஜிமன் எனக்காக இன்னும் 2 சேர்த்தடி. டேய் நீ கொஞ்ச நேரத்தில் அந்த பேசின பேச்சில் நானே மயங்கிட்டேனேடா. என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா ஜிமின் பக்கம் சாஞ்சிட்டாங்க. மொத்த ஃபேமிலியுமே ஜிமின் பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஜங்குக்கை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. ஜங்குக் வலி தாங்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காரு. ஜங்குக் நின்று அடி வாங்கிட்டு போ ஜங்குக், என்னால் ஓட முடியலனா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஜங்குக் என்னை ஓட வைக்காத, நில்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திக்கிட்டே இருக்காரு. கொல்லச்சி இந்த டைம்லலாம் நீ ஓடக்கூடாதுடா, நில்றா, ஒரே இடத்துல நில்றா. என்னடா பண்ணுற? ஓடக்கூடாதுடா, என் செல்ல குட்டியில் இப்படியெல்லாம் ஓடக்கூடாதுடா இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி அந்த வீட்டை வெளியில் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கார்டனில், அந்த இருட்டான பிளேஸில், அந்த மூன் வெளிச்சத்தில் எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ், அவ்வளோ அழகான அந்த அலைகள் சத்தம், நல்லா ஜில்லுன்னு காற்று. அந்த இடத்துல 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜிமின் ஒரு க்யூட்டான ஒரு கோவத்தோட ஜங்குக் நில்லுன்னு சொல்லிட்டான். ஜங்குக் இப்போ நிற்க போறியா இல்லையா? என் செல்லக்குட்டி இல்லை. நான் என்ன வேணும்னா பண்ண எனக்கே தெரியாமல் நடந்துச்சுடா. டே அப்போ நீ ஹாப்பியா இல்லையா? ஹாப்பியாக தான்டா இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னடா டைலாக் விட்டா? நீ அதை பேசாமல் இருந்திருந்தா கூட நான் இதை அக்செப்ட் பண்ணியிருப்பேனடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அவ்வளோ க்யூட்டாக ஓடிட்டுருக்காரு. துரத்தி ஓடிட்டுருக்காரு. ஜிமின்க்கும் பின்னாடி அந்த 2 குட்டி ஏஞ்சல்ஸ் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கு முன்னாடி ஓடிட்டுருக்காரு. ஜங்குக்கு பின்னாடி ஜிமின்க்கும் பின்னாடி அந்த 2 குட்டி ஏஞ்சல்ஸ் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே துரத்தி வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. இப்போது அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே டவுன் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. என்னடா ஓடுறத ஸ்டாப் பண்ணிட்டா என்கிட்ட அடி வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஜிமின் கேட்டுட்ருக்காரு. அடியெல்லாம் வாங்க மாட்டா, இந்த அழகான லிப்ஸை வேணால் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை. அவ்வளோ அழகா ஜங்குக் ஜிமினோட லிப்ஸில் அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் அவ்வளோ அழகாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. விட்றா என்ன, பொறுக்கி விட்றா என்ன, நீ பண்ணி வச்ச வேலைக்கு எனக்கு மேலே அவ்வளோ கோவமாக இருக்கேன், என்னை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திட்டு இருக்காரு. ஆனால் ஜங்குக் அவ்வளோ அழகா ஜிம்மோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணி அவரோட லிப்ஸில் அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் கொஞ்ச நேரத்துலையே அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அவ்வளோ அழகா அப்படியே ஜங்குக்கோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்குமே அப்படியே ஜிம்மோட ஐஸை மட்டுமே பார்த்துக்கிட்டே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமின்க்கு கீழே அந்த 2 குட்டி ஏஞ்சல்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அந்த மூன் வெளிச்சத்தில் எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ், அவ்வளோ அழகான ஒரு பிளேஸில் ஜிமினும் ஜங்குக்கும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஹாப்பியாக இருக்கியா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஐ லவ் யூ குலச்சி, ஐ லவ் யூ. எனக்கு இது சீரியஸாக எனக்கு தெரியல, ஆனால் நான் ஒன்று மட்டும்தான்டா யோசித்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதுக்கப்புறம் நான் அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன்னு. சீரியஸாக நான் அதை தான் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் இது என்னையே அறியாமல் ஏதோ நடந்தது.
சாரிடா, நான் மறுபடியும் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஜங்கு கேட்டுட்ருக்காரு. இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்து, யார் சொன்னா கஷ்டப்படுறேன்னு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த 2 குட்டி ஏஞ்சல்ஸ் கூட இன்னொரு ஏஞ்சல் வரப்போகுது. அதை நினைக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜங்கு. உன் மேலே இருக்க லவ்வும் அந்த கேரிங் எனக்கு எப்பயுமே குறையவே குறையாது ஜங்குக்கா. எனக்கு நீ என்ன பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரியா? அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. நான் இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் நான் மறுபடியும் நான் மறுபடியும் அம்மா ஆக போகிறேன்ல, நீ அப்பா ஆக போகிறல்ல. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க தெரியுமா ஜங்குக்கா? அதுவும் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காரு. என்னடா சொல்கிற? என் மேலே உனக்கு கோவம் இல்லையா? ம், கோவம்லாம் இல்லை ஜங்குக்கா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவமாக இருந்தேன் ஜங்குக்கா. அது உங்ககிட்ட சும்மா விளாண்டா. எனக்கு அந்த ஆண்டி இப்படி சொன்ன உடனே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? மறுபடியும் உன்னோட உயிரை நான் சுமைக்க போகிறேன். அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என் மேலே கோவம் இல்லையா? எதுக்கு கோவப்படணும்னு சொல்கிறேன்? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னை மறுபடியும் எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். என் கூடவே இருப்பல்ல, அதெல்லாமே மறுபடியும் என் கூட நடக்க போகுது, எனக்கு நடக்க போகுது. அதை நினைக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜங்குக்கா. என்னை ரொம்ப கேரிங்கோட பார்த்துப்பல்ல, என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பல்ல. ஹே, என்ன சொல்கிற? அதை விட அதிகமாக உன்னை பார்த்துப்பேன். ஏன்னா நான் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்டா. ஐ லவ் யூ குலச்சி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜிம்மனை அவ்வளோ அழகா அப்படியே பிரைடல் சைடில் லிப் பண்ணுறாரு ஜிம்மன். அப்படியே ஜங்குக்கு பார்த்தா, ஜங்குக்கு என்ன பண்ணுறான்? இறக்கி விடுண்ணா. ஏன் இப்போ நீ தானே என்கிட்ட கேட்ட, இந்த பேபிக்கும் என்னை நல்லா பார்த்துப்பியான்னு? அப்போது நான் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட. ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. என்னடா அப்படி பார்க்குற? ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா ஜிம்மனோட ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு அவ்வளோ க்யூட்டாக வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கோட ரைட் சைடில் ஒரு பேபி, லெஃப்ட் சைடில் ஒரு பேபி அவ்வளோ க்யூட்டாக வாக் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஜிம்மனா அவ்வளோ அழகாக லிப் பண்ணி ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அந்த மூன் வெளிச்சத்தில் நல்லா ஜில்லுன்னு ஒரு காற்றுல சுற்றி ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகான ஒரு பிளேஸில் ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜிம்மனோட மனசுக்குள்ள, எனக்கு இது போதும், எனக்கு இது போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம். இவன் அப்புறம் என் பேபிஸ், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் அந்த காட்க்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் காட், இவனை என் லைஃப்பில் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இவனை என் லைஃப்குள்ளே கொண்டு வந்ததுக்கு நான் ஜங்குக்கை என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் என்னை அவ்வளோ லவ் பண்ணுறான், நானும் அவன் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ. உன் கூடவே என் லைஃப் இப்படியே போகணும்னு ஆசையாக இருக்குது ஜங்குக்கா. என்றைக்குமே என்னை விட்டு போயிடாத, எனக்கு இதே லவ் கொடுத்துட்டே இரு. ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மன் அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட
அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே லிப் பண்ணிட்டு போனவர் அவர் மனசுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு போகிறாரு அப்படின்னா, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது எல்லாத்துக்குமே நான் அந்த காட் தான் தாக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த காட் என் ஜிமினாவை என் லைஃப்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அவருக்கு தான் நான் தாக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இவன் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதே ஹாப்பினஸ் எனக்கு லைஃப் லாங் வேணும்னு ஆசைப்பட்றேன். காட் ப்ளீஸ் எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணுங்க. அவன் என் லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும், என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. இதே லவ், இதே கேரிங் அவனுக்கு நான் எப்பயுமே கொடுத்துட்டே இருப்பேன். அதே மாதிரி என் குள்ளச்சி எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவுமே வேணாம். எனக்கு இவன் கிட்டேருந்து எனக்கு அது மட்டும் போதும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இவனை என் லைஃப்பில் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அந்த காட்க்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜிம்னோட ஐஸை மட்டுமே பார்த்துட்டு வாக் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேர்த்தோட மனசுக்குள்ளேயும் ஒரே தாட் தான் ஓடுது, அந்த காட்க்கு தேங்க்யூ சொல்லிகிட்ருக்காங்க. ஜிமன் அவ்வளோ அழகா ஜங்குக்கோட நெக்குக்கு அவருடைய 2 ஹேண்டையும் போட்டு அப்படியே லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஒருத்தரோட ஐஸை இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டே அவ்வளோ அழகான ஒரு வாக், அவ்வளோ க்யூட்டாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போது அப்படியே ஜிமன் ஜங்குக்கை பார்த்த ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிட்ட. என்ன சொல்கிற, என்ன கேட்குற, எனக்கு புரியல. நான் மயங்கி வந்துட்டோன்னே ரொம்ப பயந்துட்டியா? சித்தே போயிட்டேன்டா. என் கையை பிடிச்சிட்டு இருந்தவன் சடனாக என் கையை விட்டுட்டு கீழே விழுகும்போது எனக்கு அப்படியே இந்த வேர்ல்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? ஜங்குக்கன் அப்படியே நான் உன்னை விட்டு போயிருந்தா செத்துருப்பேன். ஜங்குக் கண்டிப்பாக செத்துருப்பேன்டா. நீ இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீ போன இடத்துக்கே நானும் பின்னாடியே வந்துடுவேன். ஆனால் அது நடக்காது. நான் உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டேன். நீ எங்கே போனாலும், ஏன் அந்த யமனே வந்து உன்னை கூட்டிகிட்டு போனாலும் அந்த யமன் கிட்ட சண்டை போட்டு இப்படி தூக்கிட்டு வந்து என்கிட்ட வச்சுப்பேன். ஏன்னா நீ என் உயிர், எல்லாமே நீ மட்டும்தான்டா. உன்னை எப்படி நான் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனா என்ன? அப்படியே விட்டுட்டேன்னா அது என் மூச்சு கடைசியாக தான் இருக்கும். ஜங்குக்கு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? நீ தானே கேட்ட. அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன். ஏன்னா இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ என்னோடது. அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை விட்டுற மாட்டேன். நீ ஏன் என்னை விட்டு போகணுன்னு நினச்சாலும் நான் விட மாட்டேன். உன் பின்னாடியே வருவேன். நீ எங்கே போனாலும் உன் பின்னாடியே வருவேன். புரிஞ்சதா? ஐ லவ் யூ ஜிமன். ஜங்குக்கு நீ என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறியா? என் உயிரே நீ தான்டா. அந்தளவுக்கு லவ் பண்ணாமல் ஜங்குக்கு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு ஜிமன். ஐ லவ் யூ டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி ஜிம்மனோட ஃபோர்ஹெட்டில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மன் அப்படியே அவருடைய ஐஸ் 2 க்ளோஸ் பண்ணி அந்த கிஸ்ஸை அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணுறாரு. ஜங்குக்குமே அவ்வளோ அழகாக ஐஸை க்ளோஸ் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணுறாரு. அவர் ஐஸில் இருந்த டியர்ஸ் அப்படி ஜிம்மனோட ஃபேஸ் மேலே படுது. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பி டியர்ஸ். 2 பேர்த்துக்குமே ஒரு குட்டி அழகான ஒரு ஐ கான்டாக்ட் போகுது.
ஓகேடா. இந்த எஃப்எஃப்க்கு நான் இதோட ஒரு எண்டு கார்ட் போட்டுக்கிறேன். அம், உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ம், உங்களை ஏதாவது ஏதாவது ஒரு இடத்துல உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல பண்ணியிருப்பேன். அதுக்கு சாரி சாரி சாரி. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேனான்னு எனக்கு தெரில. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேடா, நம்ம மறுபடியும் இன்னொரு அழகான ஒரு எஃப்எஃப்ல நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். அப்புறம் உங்களுக்கு இந்த எஃப்எஃப்ல எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்படியே ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா நான் அதை பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். ஓகேவா? ஓகேடா, பாய்.